இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பினை பெருக்கவும், வெளிநாடுகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு திறன் மற்றும் மொழி பயிற்சி வழங்கவும் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பினை பெருக்கவும், வெளிநாடு நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புகளுக்கு உகந்த வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் மேம்படுத்துதல் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களை கண்டறிந்து வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விரும்பும் இளைஞர்களுக்கு தேவையான ஆவணங்களில் ஒன்றிய அரசின் சான்றொப்பம் இடைத்தரகர்கள் இன்றி சிரமமின்றி பெற வகை செய்யும் நோக்கங்களுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடனும் தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம், ஆட்டோமொபைல், தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம், தளவாடங்கள், தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம், சுகாதார நலன் மற்றும் தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை, RMK குழும கல்வி நிறுவனங்கள் ஆகிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர், துறை செயலாளர்கள் பிரதீப் யாதவ், ரீட்டா, ஹரிஷ், தக்கர், பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட இருக்கும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மாவட்ட திறன் மையம் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி அனைத்து மாவட்டங்களிலும் 5,96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திறனகம் என்னும் சிறப்பு மாவட்ட திறன் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 23 திறனகங்களை காணொலி காட்சி மூலம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து திறனகங்களின் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. மேலும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் மாநில திட்டக்குழு இடையே தொழில்நுட்ப ஆதரவுடன் மற்றொரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது. தொடர்ந்து 1,10 கோடி மதிப்பீட்டில் 11 அரசு பல்கலைக்கழகங்களில் நான் முதல்வன் பல்கலைக்கழக செயல்பாட்டு மையங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார்.